அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆப்டெக்ஸ் சாஃப்ட்வேரில் வந்துட்டு எப்படி ஐட்டம் கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு மெனுவில் பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம் இருக்குது. இது சிங்கிள் பண்ணிங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா F6 கொடுத்தீங்கன்னா ஓகே. ரெண்டில் எது வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோடுங்கிறது ஒரு ஐட்டத்துக்கு வந்துட்டு ஷார்ட் நேமாக கொடுக்கறது தான் நம்ம கோடுங்கிறது சொல்கிறோம். இப்போ வந்து இதில் என்ன கொடுக்கலான்னா, இப்போ 1 இன்ச்சு PVC பைப் சுப்ரீம் அப்படின்னா இப்படி நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு எளிமையாக எப்படி வேணாலும் நீங்கள் அதில் மாற்றிக்கலாம், கோட் மாற்றிக்கோங்க. இப்போ ஐட்டம் நேம்ங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருவோம். 1 இன்ச்சு PVC பைப் சுப்ரீம் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் எல்லாமே கீழே வந்துட்டே இருக்கு. சரிங்களா? இதிலே வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே போனால் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை மேலே போய்க்கலாம். இப்போ இதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா கீழே வந்துட்டு மாடிஃபிகேஷன் பிரிண்ட் நேம் ஆகாது. இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கனாலும் அது அப்படியே கீழே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிக்கு. இப்போ இதில் வந்துட்டு குரூப் நம்ம கிரியேட் பண்ணணும். இது குரூப் வந்துட்டு இந்த கேட்டகரி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா Alt+C கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை PVC பைப் அப்படின்னு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டர் குரூப்புங்கிறது இந்த குரூப் எந்த குரூப்புக்கு கீழே வருதுங்கிற நம்ம செட் பண்ணோம். இது வந்துட்டு பிரைமரி தான் கொடுக்கணும். என்றைக்குமே செப்பரேட் குரூப்பாக நம்ம வர்றதுக்காக இது பிரைமரி தான் இல்லை. இந்த PVCக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேம் அட்ஜஸ்டன் கோடு தான் இருக்கு. அதை வந்துட்டு இந்த அட்ஜஸ்டன் கோடுங்கிற காலத்தில் கொடுத்துட்டீங்கன்னா PVC பைப்பும் செலக்ட் பண்ணும் போதே நமக்கு அந்த அட்ஜஸ்டன் கோடு வந்து கீழே நமக்கு லோட் ஆகிக்கு. இப்போ பிராண்டு, அதே பிராண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு Alt+C கொடுத்தீங்கன்னா இந்த பிராண்டு இது மாதிரி என்ன பிராண்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது பர்ச்சேஸ் ரேட்டு, இது வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு வருது அப்படிங்கிறது. இது பர்ச்சேஸ்ல வந்து என்ட்ரி பண்ணும்போது உள்ள அப்டேட் ஆயிரு. இங்கே வேணாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த பர்ச்சேஸுங்கிறது பேசிக் ரேட்டு. இது காஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ச்சேஸுங்கிற பேசிக்கு, காஸ்ட்டுங்கிறது இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸு ப்ளஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு லேண்டிங் காஸ்ட் என்னங்கிறது நம்ம அது கொடுக்கும். இது பர்ச்சேஸ் பில்ல என்ட்ரி பண்ணும்போது அப்டேட் ஆகி இது சேல்ஸ் ரேட் என்ன ரேட்டுக்கு விற்க போகிறது கொடுக்கும். இது MRP வேணால் MRP கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐட்டத்துக்கு என்ன டேக்ஸ் இல்லை எல்லாமே என்ட்ரு அடிச்சாவே உங்களுக்கு அடுத்தது ஆப்ஷன் ஓப்பன் ஆகி இதில் வந்துட்டு எந்த டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் என்று திரும்ப 18 இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் பேக் போயிட்டு திரும்ப நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க பேக் தான் போகும். இங்கே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது ஒன்றா ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்லைன்னா டைப் பண்ணணும். ரெண்டில் எது பண்ணாலும் என்ன நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? மறுபடி 18 அதுக்கப்புறம் என்ட்ரு. யூனிட்டுங்கிறது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இது வந்து இந்த ஐட்டம் நம்ம எப்படி எந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இதை வந்து இது கிரியேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரிக்கு Alt+C கொடுத்தீங்கன்னா என்ன யூனிட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். யூனிட் வந்துட்டு இது லென்த்து, என்ட்ரு. சப் யூனிட் வந்துட்டு ஃபீட்டு, அதே மாதிரிக்கு FT, என்ட்ரு. இதே ஒரு சில ஐட்டம் கேஜிஸில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா Alt+C கொடுத்து இது கிலோகிராம் ஐட்டமாக இருக்குது அப்படின்னா கேஜிஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஃப்ராக்ஷன் வரணும். அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்து 3னா நீங்கள் வந்துட்டு இதில் 3.3 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் எடுத்துக்கு. அதுக்காக தான் வந்துட்டு இந்த டெசிமல் கொடுக்குறது. இல்லை 3 கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் வரும் உங்களுக்கு. அதை கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இல்லை எண்ட் எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் யூனிட் லென்த்து, சப் யூனிட் வந்துட்டு ஃபீட்டு. இந்த கன்வர்ஷன் ஃபேக்ட் இது வந்து கன்வர்ஷன் ஃபேக்ட்னு சொல்லுவோம். இது என்னங்கிறதுனா இந்த ஐட்டத்தை வந்துட்டு எத்தனை ஃபீட்டு சேர்ந்து ஒரு லென்த்து. சரிங்களா? இப்போ 20 அடி சேர்ந்து ஒரு லென்த்து இது மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? இதே வந்து ஒயர் ஐட்டமாக இருக்குது அது கிரியேட் பண்ணுறோம்னா அது மெயின் யூனிட் வந்து காயில் கொடுப்போம். சரிங்களா? சப் யூனிட் வந்துட்டு மீட்டர்னு கொடுப்போம். எத்தனை மீட்டர்னா 90 மீட்டர் சேர்ந்து ஒரு காயில். இது ஒயருக்குன்னா இது மாதிரி நம்ம செட் பண்ணணும். பிளம்பிங்னா இது மாதிரி செட் பண்ணணும். மெயின் யூனிட் லென்த்து, சப் யூனிட் வந்துட்டு ஃபீட்டு, கன்வர்ஷன் ஃபேக்ட் வந்துட்டு 20 கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா சேவ் ஆயிரும். அதுமாதிரி பீஸ் ஐட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போது, வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. NYS இருக்கு. டிஃபால்ட்டாக நம்பர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த நம்பர் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்க. இதுக்கு சப் யூனிட்ல தேவையில்லை. இல்லை என்ட்ரு எடுத்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்படி கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று ஆப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு இந்த பர்ச்சேஸ் பில் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா இங்கிருந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் நம்மளதுல. இங்க இருந்து ஐட்டம் நேம்லேயே வச்சுட்டு இங்கிருந்து Alt+C கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இதுல இருந்து. அதுக்கப்புறம் சேல்ஸ் பில் போறீங்கன்னா அங்கே ஒரு ஐட்டம் இல்லை, அங்கே ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கிருந்து அந்த ஐட்டத்தை கிரியேட் பண்ணணும்னாலும் அதே மாதிரி இந்த கோடுலையோ இல்லை ஐட்டம் நேம்லேயே வச்சுட்டு Alt+C கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணி அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர்
தென் படிக்கலாம். பிரைமரி இல்லாமல் என்ன குரூப் வேணுமோ எல்லாமே அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்பர்ஸ் கொடுத்துட்டு இது காயில் மீட்ரு 90 என்டர் அடிச்சிங்கன்னா அப்படியே ஐட்டம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பில் அடிக்கும் போது ஐட்டம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.